இந்த ஏர்லி மார்னிங் வந்து உங்கள் சக்ஸஸ்க்கு வந்து எவ்வளோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு வந்து அது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அது ஏர்லி மார்னிங் படித்து தான் ஜெயிச்சேன் அப்படின்னு. மார்னிங்கில் சீக்கிரமாக எழுந்திரிச்சோன்னா நம்மளுக்கு நாள் நிறைய நேரம் இருக்கிற மாதிரியே தோணும். அது நிஜமும் கூட தான். ஆனால் வந்து என்னென்னா மோட்டிவேட் பண்ணுறதுனா நாட்கள் கழிஞ்சிரும், நாட்கள் மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையும் கழிஞ்சிரும் தான் தோணும் அந்தந்த இதில். ஏன்னா அன்றைக்கி விட்டுட்டோம்னா அது இன்னொரு நாள் பார்த்துக்குறோம்னு தள்ளி போட்டோம்னா அது என்ன ஆகுனா நம்மளோட அடுத்த நிலைங்கிறது தள்ளி போயிட்டே தான் இருக்குது, நம்மளோட தூரமாக போயிட்டே இருக்குது. அந்த மாதிரிங்கிற ஒரு மனநிலை தான். நம்ம வந்து என்ன பண்ணோன்னா நம்ம இன்னும் நம்மளை வந்து பின்னுக்கு தள்ளிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, யோசனை அந்த ஒரு எப்படின்னா ஒரு பயம் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அந்த எழுந்துச்சு தான் தீருவோம். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். நான் அமுதன். நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வில் மாநிலத்தில் 4வது இடம் வந்திருக்கேன். அதிகாலையில் எந்திரிக்கிறது வந்து எப்போதும் ஒரு நல்லது தான். ஏன்னா அது வந்து என்னென்னா மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்போதுமே வந்து நான் எனக்கு புரியாத சப்ஜெக்ட் இல்லைன்னா ஒரு புதுசான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறேன்னா அது வந்து ஏர்லி மார்னிங் எடுத்து படிக்கிறது தான் வந்து வழக்கமாக இருந்துச்சு. அது எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. ஏன்னா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப எப்படின்னா ஒரு 2 நாள் அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் அதே டாப்பிக் வந்து ஒரு 1 hour இல்லை ஒரு 40 minutes வந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன்னா அந்த டாப்பிக்கோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு. எக்கனாமிக்ஸ்லாம் நான் ஆரம்பத்தில் வந்து படிச்சதே இல்லை. அதுக்கப்புறம் வந்து போக போக என்ன பண்ணேன்னா சரி புரியாததை வந்து படித்து பார்ப்போங்கிறேன். ஏன்னா நான் நிறைய யூடியூப்ஸ்லேயே நம்ம யூத் பேப்பர்ஸ்லேயே பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து முன்னாடியே சக்ஸஸ் பண்ணவங்கலாம் சொல்லியிருக்காங்க, ஏர்லி மார்னிங் எழுந்து படித்தேன் அதனால தான் சக்ஸஸ். எனக்கும் அது ஒர்க் அவுட் தான் ஆகிருக்கு. அது மாதிரி புரியாத சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து படிக்கும்போது முன்னாடி பார்த்ததோட டைம் அதிகமாகவும் இப்போ வந்து டைமும் கம்மியாக இருக்குது. என்னால் வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து நல்லாவே முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போ நைட் ஃபுல்லாக படித்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா நைட்டு 12 மணி 11 மணி 12 மணி வரையும் படித்தோம்னா காலம்பரை ஏந்திரிக்கிறதுக்கு டயர்டாகவே இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான பீரியடை வந்து மிஸ் பண்ணிடும். அதுவே வந்து ஈவினிங் வந்து 6 to 9 அதிகபட்சம் இல்லை 10க்குள்ளே வந்து 9 வரையும் படிச்சுட்டு 10 o'clockலாம் படுத்துறது நல்லது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலம்பரை வந்து 5 மணிக்கு எழுந்திரிச்சோம்னா மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அட்மாஸ்பியரும் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். அது வந்து நம்மளுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்கும். நம்ம மைண்டும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால ஈஸியாக அப்சர்ப்ஷன் இருக்கும். வந்து நம்ம உடம்பே ஒரு அலாரம்னு சொல்லுவாங்க, கிளாக்குக்கு தான் சொல்லியிருப்பாங்களே, அந்த மாதிரி வந்து என்னென்னா நம்ம பழக்கிக்கலாம் தான் நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் எதையும் வந்து 21 நாள் செஞ்சோம்னா அது வந்து நம்மளுக்கு பழக்கமாகிடுங்கிற மாதிரி தான். ஒரு கண்டினியூஸாக டெய்லி வந்து ஒரு 21 நாட்கள் வந்து அது 21 நாள் பண்ணிவிட்டு விட்டுற வேணாம், தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். ஒரு அலாரம் வச்சுக்கிறதோ ஏதோ ஒரு சோர்ஸு நம்மளை வந்து எழுந்திரிக்க வைக்கிறது. அதே நேரத்தில் வந்து நம்மளுக்குள்ளே சரி நம்ம இந்த டைம் வந்து நம்ம நல்லா படிக்கணும் பாஸ் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலுமே நம்மளை வந்து அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு விழிப்பு வந்துடும், இல்லை அதுக்கு முன்னாடி கூட விழிப்பு வந்துடும் தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து என்னென்னா மோட்டிவேட் பண்ணுறதுனா நாட்கள் கழிஞ்சிரும், நாட்கள் மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையும் கழிஞ்சிரும் தான் தோணும் அந்தந்த இதில். ஏன்னா அன்றைக்கி விட்டுட்டோம்னா அது இன்னொரு நாள் பார்த்துக்குறோம்னு தள்ளி போட்டோம்னா அது என்ன ஆகுனா நம்மளோட அடுத்த நிலைங்கிறது தள்ளி போயிட்டே தான் இருக்குது, நம்மளோட தூரமாக போயிட்டே இருக்குது. அந்த மாதிரிங்கிற ஒரு மனநிலை தான். நம்ம வந்து என்ன பண்ணோன்னா நம்ம இன்னும் நம்மளை வந்து பின்னுக்கு தள்ளிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, யோசனை அந்த ஒரு எப்படின்னா ஒரு பயம் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அந்த எழுந்துச்சு தான் தீருவோம். அந்த இது வந்து எப்படி எந்திரிக்காமலாம் இருக்க முடியாது. ஏர்லி மார்னிங் எழுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்கள் ஸ்டடி ரொட்டீன்? ஏர்லி மார்னிங் எழுந்துச்சு என்ன செய்வீங்க பார்த்தீங்கன்னா? ஒரு 5 o'clock எழுந்துச்சு ஒரு 5:15க்கு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து உட்காந்தோம்னா ஒரு 40 minutes தான் மேக்ஸிமம். ஒரு டாபிக் எடுத்தோம்னா ஒரு சப்ஜெக்டோ ஒரு டாப்பிக்கோ எடுத்தோம்னா 40 minutes தான். அதுக்கு என்ன சொல்லியிருப்பீங்க காலையில் இப்போ நான் ரொம்ப நாள் எக்கனாமிக்ஸ் அவ்வளோ புரிஞ்சிக்காதனால எக்கனாமிக்ஸ் எடுத்து படித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சயின்ஸில் வந்து +1 +2 அவ்வளோவா படிக்கல, ஜுவாலஜிலாம். ஏன்னா நான் +1 +2 வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான். அதனால் வந்து என்ன பண்ணால் அதையும் எடுத்து படித்தேன். ஜுவாலஜி படிச்சுட்டு இருந்தேன். அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிட்டி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா லா கமிஷன்ஸு அதெல்லாம் குரூப் 1ல் வந்து லா கமிஷன்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே யார் எத்தனை இது பண்ண அதெல்லாம் வந்து மார்னிங்கில் படிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மெமரிங் பண்ணுறது அது வந்து ஃபுல்லாக நேம்ஸு இயர்ஸாக இருக்கும். அது மார்னிங்கில் பண்ணிங்கன்னா அதை கொஞ்சம் மெமரி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். மார்னிங்கில் சீக்கிரமாக எழுந்திரிச்சோம்னா நம்மளுக்கு நாள் நிறைய நேரம் இருக்கிற மாதிரியே தோணும். அது நிஜமும் கூட தான். அது ஏன்னா நம்ம நிறைய தூங்கிட்டோம்னா நாட்கள் வந்து சீக்கிரம் இருட்டிட்டதுக்கப்புறம் நம்ம அந்தளவுக்கு படிக்கணுங்கிறது வந்து சில பேர் நைட்டு பூரா படிப்பாங்க. எனக்கு வந்து அந்தளவுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா படிக்கணும்னு தோணாது. அதனால் என்ன பண்ணிடுவோன்னா கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிக்கிறது யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. பகலில் அதுக்கப்புறம் காலையில் 5 to 8க்கு அப்புறம் ஒரு 10 to 12 வரைக்கும் ஒரு சப்ஜெக்டோ 2 சப்ஜெக்ட் வெவ்வேறு டாபிக்ஸ் அந்த மாதிரி படிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியான நேரத்தில் வந்து தூக்கம் வருங்கிறதுக்காக மேத்ஸ் போட்டு பார்ப்போம். அந்த மாதிரி அப்படி போச்சு. மேத்ஸ் போட்டு பார்ப்போம். அப்புறம் வந்து ஈவினிங் டைமில்
ஈவினிங் டைமில் அப்புறம் 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே ஒரு தினமும் தமிழ் படிப்போம். நான் தமிழில் வந்து ஈவினிங் டைமில் தமிழ் வச்சுப்போம். தமிழில் புரியாத டாபிக் மட்டும் இருந்தால் காலம்புரை படிக்கிறது. எதெல்லாம் புரியலையோ எதெல்லாம் வந்து டிஃபிகல்ட்டாக ஃபெயில் பண்ணுறோனோ அதெல்லாம் வந்து மார்னிங்கில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் வந்து நம்மளை ஏற்கனவே படித்தது தான் ரிவைஸ் பண்ணுறோம், இல்லை வந்து ரொம்ப நாள் ஆச்சு படித்து அப்படிங்கிறப்போ வந்து அந்த டாப்பிக்கை வந்து தமிழ்லலாம் ஈவினிங் வச்சுக்கிறது. மற்ற ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, ஐஎன்எம் அதெல்லாம் வந்து ஈவினிங் டைமும் படிக்கிறது, இந்த மார்னிங் 10 to 12 படிக்கிறது. இந்த ஏர்லி மார்னிங் வந்து உங்கள் சக்ஸஸ்க்கு வந்து எவ்வளோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு வந்து அது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அது ஏர்லி மார்னிங் படித்து தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியும்? கண்டிப்பாக சொல்லலாம் அது. ஏன்னா வந்து நம்ம இதனால் நம்ம படிக்காது இல்லை ரொம்பவும் டிஃபிகல்ட்டாக இருக்கிற ஒரு விஷயத்த வந்து ஏதோ ஒரு நேரம் நம்ம டக்குன்னு மார்னிங்கில் படிக்கிறனால நம்ம வந்து அது ஈஸியாகவும் புரியுது, அதே நேரத்தில் வந்து அதை நம்ம நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. நம்ம டெஸ்ட் போட்டு பார்த்துருப்போம்ல, அதிலலாம் வந்து நல்ல ஸ்கோர் வந்திருக்கு. அதனால் வந்து சரி இது நம்மளுக்கு ஓகேவாக இருக்குது, சக்ஸஸ் கொடுக்குது அப்படிங்கிறனால அதை அப்படியே மெயின்டைன்